மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பொற்காலமான ஒரு வருடம் சொல்லிடலாங்க. என்ன காரணம்னா, ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி, அதாவது குருவோட வீட்ல மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வந்துருவார். உங்க ஜென்ம ராசியிலே இருந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துருவார். இந்த வருஷம் உங்களுக்கு கவலை இல்லாத வருடம். பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டா இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். என்ன காரணம்? ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார். குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் குரு இருந்து பொருளாதார வளர்ச்சி கொடுத்துரும் உங்களுக்கு. குடும்பத்தில் ஒரு நல்ல நிம்மதி இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் வீட்டில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி, குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும், நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கார். நீங்கள் என்ன சொன்னாலும் அடுத்தவங்க கேட்பாங்க, அட்வைஸ் பண்ணுவீங்க, அதை அவங்க ஏற்றுக்குவாங்க. மதிப்பு மரியாதை கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த வருடம் மதிப்பு மரியாதை தேடி வரும். பணம் கொட்டுங்க. இந்த வருஷம் பணம் கொட்டக்கூடிய நல்ல ஒரு வருடம். திருமணம், புத்திர பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சாலும் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி இருக்கும். பார்ட்னர்ஷிப் கூட உங்களுக்கும் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு இந்த வருடம். 2ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு கொடுப்பாருங்க. ஏன்னா பொதுவாகவே ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல குரு வரும்போது நல்ல ஒரு குரு பயிற்சியாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 2ஆம் இடத்துல குரு என்ன பண்ணுவார்? வருமானத்தை அதிகரிப்பார். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். கடனை தீர்க்க போகிறீங்க. அதனால் மிதுன ராசிக்காரன் கவலைப்படாதீங்க. கஷ்டத்தில் இருந்தவங்க, கண்ணீரில் இருந்தவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லிடலாம். இந்த வருடத்தை நல்லபடியாக நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க.